அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கேன்சரை பற்றி. இன்றைய காலகட்டத்தில் அதிகப்படியான மக்கள், இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக இளம் வயதினர், இளம் வயது பெண்கள் கூட இந்த கேன்சர் பிரச்சனை மாட்டிக்கிறாங்க. ஒரு காலத்தில் சுகர் நோயானது யாரோ ஒரு சில பேர்த்துக்கு தான் வரும் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருந்த நிலை மாறி இப்போது வீட்டுக்கு வீடு சுகர் பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி கேன்சருங்கிறது ரொம்ப ரேராக இருந்துச்சு, அது அதிசயமாகவும் காணப்பட்டுச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். அதே நோயானது இப்போ சமீப காலமாக எல்லாருக்கும் ஒரு சகஜமாக வர ஆரம்பிச்சிச்சு. முதல்ல இதை பற்றின விழிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது அப்படிங்கிற காரணத்தினாலையும், சமீப காலமாக இது போன்ற நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களையும் இளம்பெண்களையும் சந்தித்தேன் அப்படிங்கிறதுனாலையும் அதிலிருந்து உருவான ஒரு தாக்கம் நிச்சயமாக இது பற்றி ஒரு விழிப்புணர்வு நமது நண்பர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். முதல்ல இது எப்படி வருதுங்கிறதே தெரியாமல் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த வகையில் நோய்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வும் நம்ம அது மக்களுக்கு தரப்படவில்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும், இந்த கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான ஒரு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. முதல்ல அந்த அடிப்படை வாழ்வியலில் எங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு நோய் வந்த உடனே அந்த நோய்க்கு சிகிச்சை, மறுபடி சிகிச்சை அப்படிங்கிற நிலையெல்லாம் முதல்ல தாண்டி, முதல்ல ஏன் வருது, அதற்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம மனநிலை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறக்கான எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே முதல்ல மனதளவில் பாதிக்கப்படுறாரு. ஏன்னா ஏற்கனவே இவருடைய மனதளவில் கேள்விப்பட்ட இந்த நோயில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாமே இவருக்கும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இல்லைன்னாலும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் வந்து தினசரி பார்த்து அதை புரிய வச்சுட்டு போயிடுவாங்க. அவரை பார்க்க வர்றாங்க பாருங்க உறவுகள், இவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக சொல்கிறோம் 4 வார்த்தைங்கிற பேரில், உங்களுக்கு முடியும், ஒரு தியானத்தில் ஈடுபடுங்க, இயற்கை வாழ்வியலை பின்பற்றுங்க, இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுங்க, அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வாங்க, இயல்பாக இருங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க சொல்கிறதுலேயே அவங்க நோயாளிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கவனமாக பார்த்துக்குங்க, அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, அவர் அதிகமாக வேலை செய்ய விடாதீங்க, வெளியெல்லாம் போகாதீங்க, அங்கே போகாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதுக்கு வீட்டை மாற்றிடுங்க. ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் சொல்கிறாங்கிற பேரில் நீங்கள் முடிய போகிறீங்க, கவனமாக இருந்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுவே வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் வந்து பார்க்கும் பொழுது, இது இந்த மந்திரம் உருட்டுவாங்கல்ல, ஓம் நம சிவாய் மந்திரம் உருட்டி பாசில் உருட்டி அதுக்கான பவரை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி தினசரி 10 பேர் வந்து பவரை ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. இது பலவீனம் உள்ள மனநிலையில் உள்ளவர்கள் இவங்க ஆறுதல் சொல்ல வர்றாங்கிற பேரில் அவர் முடிச்சுக்கிட்ட தான் வர்றாங்கிறது உணராமல் தினசரி 10 பேர் அலோவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 6 மாதம் கூடுதலில் இருக்க வேண்டிய நபர் இந்த மாதிரியான நபர்களுடைய தொடர்பு கிடைத்த பின்னாடி 6 மாதம் முன்னாடியே போய் சேர்ந்துருவாங்க. மனதனுடைய தைரியம்ங்கிறது மிக முக்கியமாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கும் மிகுந்த அறிவாளித்தனமாக உள்ள ஒரு நபருக்கும் 2 பேர்த்துக்குமே ஒரே நேரத்தில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டால், இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் எந்த விதமான சிகிச்சை எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் அவர் அந்த நோயில் மரணிப்பதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு ஒரு குறைவு, அதே சமயத்தில் அதற்கான கால அளவு இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த அறிவாளியாக இருக்கக்கூடிய மனிதரால் தினசரி அதை நினைத்து பாதித்து பயந்து விரைவாக மரணத்தை சந்திச்சுக்குவார். இந்த வகையில் எல்லாம் நமக்கு இதுக்கான வாய்ப்புகள் உள்ள வருது. அதுலேருந்து நாம் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் என்ன, அதுக்கப்புறம் சிகிச்சை என்ன அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை படிப்படியாக பார்ப்போம். முதல்ல நம்முடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் பின்பற்றிய வாழ்க்கை முறை முன்னாடி எப்படி இருந்துச்சுங்கிறத பின்னோக்கி பார்க்கணும். இதற்கு முன்னாடி தலைக்கு நாம் என்ன போட்டு குளிச்சுட்டு இருந்தோம், அரப்பு போட்டு குளிச்சுட்டு இருந்தோம். அந்த அரப்பு போட்டதனுடைய விளைவுகள் என்ன, அது என்ன வேலை செஞ்சுது, தலைமுடியை நல்லா நீட்டாக வைக்கும், அழகாக ஆக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுதா? அதற்காக மட்டும்தான் நாம் இப்போ குளிக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இதற்கு அந்த அரப்பு பயன்படுத்தப்பட்டது உடலிலானது உஷ்ணம் இருக்கும் பொழுது, வாதம் பித்தம் கபமானது சமநிலையற்று இருக்கும் பொழுது இந்த பித்தத்தின் சூட்டினாலும் அதிகப்படியான நோய்கள் உருவாகுது. பொதுவாக உடல் சூடினாலும் அதிகப்படியான நோய்கள் உருவாகிறது. இந்த பித்தத்தை அவ்வப்போது சமன் செய்வதற்காக அரப்பு போட்டு குளிச்சாங்க. அப்போ தலையில் வைக்கிற ஒரு அரப்பானது உச்சந்தலின் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய சூட்டை குறைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாச்சு. பல் விளக்குவதற்கு சாம்பல் வச்சு பல் விளக்கிட்டு இருந்தாங்க, வேப்பங்குச்சி இப்படி வச்சு பல் விளக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு சோப்பு போடுற கடல மாவு, பாசிப்பயிர் மாவோ அல்லது களிமண்ணாக போட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி உடலுக்கு எந்த வகையிலையுமே ரசாயனங்கள் உள்ள தராமல்
இயற்கையோட வாழ்வியல் நகர்த்தும் பொழுது ரசாயனங்கள் உடலுக்குள் சேராத பொழுது ரசாயனங்களின் கூட்டு தான் கேன்சராக மாறுகிறது. இந்த ரசாயனங்களின் கூட்டு உருவாவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளையும் தராமல் வாழ்ந்தார். ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலில் வந்து நல்ல தண்ணி போயிட்டு இருக்கு தினசரி நல்ல தண்ணி போயிட்டு இருக்கும்போது அதில் நம்ம போகிறோம், குளிக்கிறோம், நம்ம ஆடு மாடு விலங்குகள் வந்து தண்ணி குடிக்குது போகுது. ஆனால் அதுக்கு பதிலாக அதுக்குள்ளே தண்ணியை தேக்கி வச்சு அதை சாக்கடை தண்ணியை நம்ம மாற்றும் பொழுது அதில் நாத்தம் வருது, புழு பிடிக்குது, அது பிறர் யாரும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு அது மாறுது. இதே மெத்தடு தான் உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் தேங்கி அந்த கெட்ட வெப்பத்தினால் தேங்கும் பொழுது அது எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கிறதோ அல்லது எந்த உறுப்புக்கு பஞ்சபூதங்களில் எந்த பூதத்துக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் பலவீனம் வருகிறதோ அந்த இடத்தில் அந்த கழிவுகளானது தேக்கப்படுகிறது, கேன்சர் நோயாக மாறுகிறது. கழிவுகளின் தேக்கத்திற்கு ஒரு பேர் வைக்கப்படுகிறது, அதன் பேர் கேன்சர். இது உண்டான உடனே உடனடியாக இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன வாழ்வியல் முறை முதல் வேலையாக பின்பற்ற வேண்டும். உண்ணும் உணவிலிருந்து குளிக்கிறது, பல்லு விளக்குறதுலேருந்து அகப்புடன் அனைத்தையுமே எந்த விதமான ரசாயன கலப்பும் இல்லாமல் இயற்கை வாழ்வில் முதல் பின்பற்ற வேண்டும். ஏற்கனவே அதிகப்படியான கெமிக்கல்ஸ் அதிகப்படியான கழிவுகள் உடலில் தேங்கி அது ரசாயனமாக மாறி நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது மேற்கொண்டு புதிய வகையில் எந்த வகையிலும் உள்ள வந்து நம்ம ரசாயனங்களை செலுத்துகிற அளவுக்கு பார்த்துக்கூடாது. கேன்சர் என்று சொல்லப்பட்ட உடனே நீங்கள் அதற்கு தரக்கூடிய மதிப்பானது உங்களுக்கு சளி பிடிச்சிச்சு அப்படி சொல்லும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குமோ அந்த மனநிலையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்களோ அந்த மதிப்பின் அடிப்படையில் அதனுடைய வேகமும் வீரியமும் அதிகரிக்கும். நீங்கள் மதிப்பு கொடுத்தால் அது வேகமாக உருவாகும், அது பயந்தால் வேகமாக மாறும். ரத்த சுத்திகரிப்பதற்கான எல்லா வேலையும் செய்யணும். உதாரணமாக ஒரு டீ குடிச்சிட்டு இருந்திருப்போம், அதை வந்து அப்படியே நம்ம லெமன் ஜூஸும் தேனும் கலந்து குடிக்க ஆரம்பிக்கணும். இதுவே நம்ம இயற்கை வழியில் பின்பற்றி வரும் பொழுது நமக்கான நோய்க்கான ஆதரவு நம்ம உடம்புலேருந்து குறைய ஆரம்பிக்கும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு ஆதரவு எங்கிருந்து வருது? உணவு வழியாக வருது, நம்முடைய பழக்க வழக்கங்கள் வழியாக வருது, தூக்குகிறது வழியாக வருது, ரசாயனம் கலந்த பானங்களை பருகிறது. இது மாதிரி எந்தெந்த வகையில் ரசாயனங்கள் உள்ள செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்துறது அனைத்தும் வழியாகவும் அது வருகிறது. உடலானதும் உயிரானதும் திரும்ப இந்த பூமியில் வாழணும் என்பதற்காக திரும்ப திரும்ப இதிலிருந்து ரெக்கவர் ஆகி மீண்டு வந்து வாழ மாட்டோமா என்பதற்காக அது அதிகப்படியான முயற்சிகளை எடுக்கும். அதோடு சேர்த்து நாமளும் சப்போர்ட் செய்தோம்னா நிச்சயமாக இந்த பிரச்சனையை நாம் வெளியே வந்துடலாம். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.